உலகம் முழுவதும் இப்ப பேசிட்டு இருக்க ஒரே விஷயம் ஆபரேஷன் சிந்தூர். தீவிரவாதிகள் இந்தியாவில் பகல்காம் அட்டாக் பண்ணதுக்கு பதிலடி தர வகையில இந்தியன் ஆர்மி நடத்தின ஒரு அட்டாக்கோட ஆபரேஷன் நேம் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர். பாகிஸ்தான் மட்டும் இல்லாம எல்லா உலக நாடுகளும் இப்ப மிரண்டு போயிருக்காங்க இந்தியாவோட இந்த அட்டாக் காரணமா. இந்த அட்டாக்கு பின்னாடி இந்தியன் ஆர்மில இருந்து பல அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க. பட் அதுல ரொம்ப முக்கியமானவங்க 2 சிங்க பெண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கரேஜ் டசன்ட் ஹேவ் எ ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி 2 சிங்க பெண்கள் தான் இதை முழுமையா வழி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க ரீசெண்டா ரிலீஸ் பண்ண பிரஸ் மீட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் சோஃபியா குரேஷி அண்ட் கூடவே வின் கமாண்டர் வியோமிகா சிங். இந்த 2 வீராங்கனைகள் யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இந்த பொசிஷனுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதற்கு முன்னாடி இந்த ஆபரேஷன் சிந்தூர்னா என்னங்கிறத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீவிரவாதிகள் காஷ்மீர்ல பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறத ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது பல இந்தியர்கள் உயிரிழந்திருந்தாங்க. ஸோ அதற்கு பதிலடி தர வகையில இந்தியன் கவர்மெண்ட் நிறைய மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இது சர்ப்ரைஸா பண்ண ஒரு அட்டாக் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத முகாம்கள் 5, அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற 4 முகாம்கள்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா 9 தீவிரவாத முகாம்களை அவங்க பர்டிகுலரா அங்க ஃபைண்ட் பண்ணி அழிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அட்டாக்கோட பேர் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. ஸோ இந்தியா தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா தீவிரவாதத்தை ஒழிக்கிற ஒரு விஷயம் மட்டுமே தான், நாங்க போருக்கெல்லாம் வரல அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு தான் இந்த அட்டாக் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த அட்டாக் பண்ணப்பட்டது பாகிஸ்தான்ல போயிட்டு, அதுவும் வெறும் 25 மினிட்ஸ்ல அக்யூரேட்டா 9 இடங்களை மட்டும் பர்டிகுலரா தாக்கிட்டு வேற யாருக்குமே பெருசா பாதிப்பு இல்லாம அது கிளியரா முடிச்சிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் இந்தியாவுக்கு பல பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இதை நடத்தினவங்க 2 பேர் பெண்கள் அப்படிங்கும் போது அது இன்னும் ஒரு படி மேல போய் தான் நிக்குது. ஸோ அதுல முக்கிய பங்கு வகிச்சவங்க தான் இந்த 2 பேரும். ஸோ அவங்கள பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசலாம். நம்ம லைஃப்ல நம்ம நிறைய சூப்பர்மேன், பேட்மேன், ஏன் உமன் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒண்டர் உமன், இப்படிலாம் நிறைய சூப்பர் ஹீரோஸை பத்தி பேசிட்டு இருப்போம். இவங்க எல்லாருமே ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ். பட் நான் இப்ப பேச போற 2 பேருமே ரியல் ஹீரோஸ் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இவங்களோட ஸ்டோரி வெறும் இன்ஸ்பிரேஷனா மட்டும் இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல ஒரு பஞ்சை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு செம மோட்டிவேஷனலா இவங்களோட ஸ்டோரி இருக்க போகுது. யார் இந்த சோஃபியா குரேஷி? ஸோ இப்போதைக்கு இந்தியா அளவில் எல்லாரும் தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் இதுவாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதாவது இராணுவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் இராணுவத்தில் அதிகமாக ஆதிக்கம் பண்ணுறது ஆண்களாக தான் இருக்கும். இது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்தியாவிலையும் அது ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் 2016 புனேல பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. 17 நாடுகள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது 17 நாடுகள் இருந்து அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை அங்கே கொண்டு அந்த எக்ஸசைஸில் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ இது புனேல கண்டக்ட் பண்ணுது இந்தியா. இதுல பார்த்தீங்கன்னா ஆல் மென் ஆர்மி கண்டிஜென்ட், அதாவது ஆண்கள் மட்டுமே நிறைந்த ஆர்மி கண்டிஜென்ட்டை லீட் பண்ண முதல் பெண் அதிகாரி இந்த சோஃபியா குரேஷி. அதாவது இந்த ஆண்கள் நிறைந்த இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஆண்கள் எல்லாரையும் லீட் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது ஒரு கூஸ்பம் மொமெண்ட் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த சோஃபியா குரேஷியோட ஒரு மிகப்பெரிய பலமே அந்த லீடர்ஷிப் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த லீடர்ஷிப்புக்கு அவங்க பேர் போனவங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சோஃபியா குரேஷி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் சிக்னல் கார்ப்ஸில் சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்னல் கார்ப்ஸ் அப்படிங்கிறது இந்திய ஆர்மியில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரிவு. ஒவ்வொரு அட்டாக்கிலையும் இவங்க முக்கிய பங்கு வகிப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு யூனிட்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட லீடர்ஷிப் அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இவங்களோட கம்யூனிகேஷன், பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குமா, டாப் நாட்சா இருக்குமா. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க இருக்கிற சிக்னல் கார்ப்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா பல ஆண்கள் இருக்காங்க தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தனித்துவமாக தெரியறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹை ப்ரெஷர் டைமில் கூட ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்டு காம்னஸ், கிளாரிட்டியாக இருக்கும் இவங்களோட டிசிஷன் எல்லாமே. ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக அமையும். லீடர்ஷிப் பற்றி அவங்க சொன்ன ஒரு கோட் இருக்கு, ஜெண்டர் டசன்ட் மேட்டர் இன் லீடர்ஷிப், கிளாரிட்டி டஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் என்னைக்குமே லீடர்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கிடையாது, கிளாரிட்டி தான் இங்கே ரொம்ப முக்கியம், கிளாரிட்டி அதை பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த சோஃபியா குரேஷி அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிறது இவங்களோட பார்ட்னரான விங் கமாண்டர் வியோமிகா சிங்.
அதாவது ஆக்ஷனுக்கு பேர் போனவங்க இவங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஸோ இங்க இந்தியன் ஆர்மியில நியூ ஜெனரேஷன் ஃபைட்டர் பைலட்ல இவங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல உமன் பைலட் அப்படிங்கிறவங்க 2016 அந்த காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க தான் இந்த வயோமிகா சிங். அப்படி இப்படின்னா அறகுறையாவாச்சு நமக்கு இந்த ஆர்மி ட்ரைனிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஃபைட்டர் பைலட் ஓட்டுறது எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது தெரியுமா? அதற்கான ட்ரைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. 9G ஃபோர்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த காம்பேட் சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும், முக்கியமாக 0 விசிபிலிட்டியில் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது எல்லாத்துலேயுமே இந்த வயோமிகா சிங் அப்படிங்கிறவங்க டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அண்ட் முக்கியமாக சிமுலேஷனில் இவங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுங்க, எனிமி டெரிட்டரியில் ஒரு டீப் ஸ்ட்ரைக் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபைட்டர் பைலட் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன், இவங்களும் காமாக இருக்கணும், அங்கே இருக்கிற சோல்ஜரையும் அவங்க காமாக வச்சுக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸோ இவங்க தன்னால் முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அதே சமயம் சோல்ஜருக்கும் அந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அது சோல்ஜருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சியும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ரொம்ப காமன் கூலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக இருந்திருக்காங்க. இவங்க சொன்ன ஒரு பவர்ஃபுல் லைன் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் ஸ்கைஸ் டு கிளியர், ஃப்ளை த்ரோ ஸ்டோர்ம். அதாவது வானம் தெளிவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அது புயலாகவே இருந்தாலும் அதன் வழியாக நீங்கள் போயிட்டு உங்களோட இலக்கை கரெக்டாக அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன லைன். இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனலுக்காக சொன்னது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா அந்த சமயத்தில் யாருமே அட்டாக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அதுதான் இவங்களோட பிளானாகவே இருந்திருக்கு. அதனால தான் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். இவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் நாட் பை மஸ்கிள், பை மைண்ட், கிரீட் அண்ட் கட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 பேரும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸ்கை அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கை வந்து லிமிட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த சோஃபியா அண்ட் வயோமிகா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போது இந்த சோஃபியா அண்ட் வயோமிகாவை இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அண்ட் ஜெட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாகவே மேனேஜ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு எக்ஸாமு, ஜாபு, லைஃபு இதையெல்லாம் ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம் தானே அப்படின்னு தாராளமாக தோணும். ஸோ இந்த கர்னல் சோஃபியா குரேசி அண்ட் கூடவே வின் கமாண்டர் வயோமிகா சிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்கியூ அண்ட் ரெஸ்பாண்ட் மிஷனில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இவங்களோட பங்களிப்பு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபியா லாஜிஸ்டிக் அண்ட் கூடவே கிரவுண்ட் கம்யூனிகேஷனை மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. வயோமிகாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் கிரிட்டிக்கல் ஏர் டிராப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிராப் சப்ளைஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இவங்க பண்ண முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும். அண்டு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் 2 பக்கமும் 2 பேர் உட்காந்துட்டு அதை சொல்லும் போது ஏன் அவங்க உட்கார அந்த கெத்தை பார்க்கும் போதே ஒரு தனியான கூஸ் பம்ப் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம். அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான கிரிட்டிக்கலான ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இது. ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. அதற்கு சோஃபியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸாவோ இல்லை ஆர்மியாவோ இதை பார்க்கல. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் அண்ட் நாங்கள் போட்டிருக்க இந்த யூனிஃபார்முக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது கூடவே வயோமிகா சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 விசிபிலிட்டி, அதாவது எங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டியூட்டி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பறந்தோம், அதனால தான் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் இவங்க பேசின விஷயங்கள் அந்த மிஷனை மட்டும் பற்றினது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இவங்க போல்டாக அண்ட் கூடவே ரொம்ப கிளாரிட்டியாக தைரியத்தோட எடுத்து வைத்த விதம் அப்படிங்கிறது சோல்ஜர்ஸை ஆல்ரெடி மோட்டிவேட் பண்ணிருச்சு. அதனால தான் இந்த மிஷன் சக்ஸஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் அங்கிருந்த ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் இது கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் மோட்டிவேட் பண்ணியிருக்கும், அவங்களுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வச்சிருக்கும் அப்படின்னு தாராளமாக நாம் நம்பலாம். ஸோ இந்த 2 பேரும் இந்த மிஷனுக்காக மட்டும் சேர்ந்தவங்க கிடையாது. லாஸ்ட் இயர் நடந்த ஆப்ரேஷன் ஸ்கை ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் ஒரு சிமுலேஷன் எக்ஸசைஸ் நடந்துச்சு. ஸோ அதில் இருந்து ஸ்ட்ராட்டஜிக் டீமில் ஒன்றா தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்லையும் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தாராளமாக சொல்லலாம். அந்த ஆப்ரேஷன் ஸ்கை ஷீல்டை பொறுத்த வரைக்கும் சோஃபியா கிரவுண்ட் ட்ரூப் கோஆர்டினேஷன்லையும் பயோமிகாவை பொறுத்த வரைக்கும் ஏர்லைன் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது. அண்ட் இதுக்கும் மேலே இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொபோசலையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் டாக்டிக்கல் ரெஸ்பான்ஸ் யூனிட் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரொபோசலாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக இந்தியன் ஆர்மியில் நடந்த பல விஷயங்களில் இவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அண்ட் அதனால தான் இந்த அட்டாக்கு இவங்க முதன்மைப்படுத்தப்பட்டிருக்காங்க. கர்னல் சோஃபியா குரேஷி அண்ட் வின் கமாண்டர் வயோமிகா சிங் இவங்க பண்ணது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஒரு மூவ்மெண்ட். இங்க இருந்துட்டு நாம யோசிக்கலாம், அதாவது என்னால் என்ன பண்ண முடியும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், இல்லை அதை பற்றி பேசுறது, இதை தான் நம்மளால பண்ண முடியும். பட் அவங்க அங்கே போய் சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதாவது ஸ்கை லிமிட் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க, நானுமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்கை அப்படிங்கிறது எங்களுக்கு வெறும் ஒரு படிக்கட்டு தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த 2 வீர மங்கைகளும். இவங்க 2 பேரும் ரெப்ரசன்ட் பண்ணது இந்த மிஷனை மட்டும் கிடையாது, இந்தியாவோட பலம் வாய்ந்த இராணுவத்தை அண்டு முக்கியமா வளர்ந்து வந்துட்டு இருக்க இந்தியாவோட இராணுவ எதிர்காலத்தை அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அடுத்த முறை உங்களை பார்த்து ஒருத்தர் யாராச்சும் இந்த ஃபீல்டுக்கு நீ ஃபிட்டா அப்படின்னு கேட்டா இவங்களை தாராளமா நீங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். காரணம், இவங்க இங்க ஃபிட்டு கிடையாது தான், பட் இருந்தாலும் அவங்களுக்கான இடத்தை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களை நீங்க உமன்ஸ் டே அன்னைக்கு மட்டும்தான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெரிய தப்பு. ஸோ நாம இந்த மாதிரி வீர மங்கைகளை ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.